பிரம்மாண்டமான பூங்காவனம். யமலோகத்துல இவ்வளவு பெரிய கார்டனா? பரவாயில்லையே, இந்த பசங்களுக்கு நல்ல ரசனை இருக்கு. பாதுகாக்கப்பட்ட இடம், அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவர் பை ஆர்டர். ஒருவேளை யமலோக ராணுவ தளமா இருக்குமோ? இல்லையே, ஏதோ குடிசை மாதிரினா இருக்கு. யாரா நீங்க? திடீர்னு தரையில இருந்து முளைக்கிறீங்க. எங்கு செல்கிறாய்? உள்ளதான். அங்கு நீ போக கூடாது. யோ, இந்த லோகத்துல நான் எங்க வேணும்னாலும் போகலாம். ஆர்டரே இருக்கு தெரியுமா? அது இந்த இடத்துக்கு பொருந்தாது. அப்படி இந்த இடத்துல என்ன விசேஷம்? இது சித்திரகுப்தன் தனியாக கணக்கு பார்க்கும் இடம். அதற்கு மேல் எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. எங்களை ஒன்றும் கேட்காதே. நீ போகலாம். போயிட்டானுங்க. நீங்க இன்னும் போகலையா? நான் ஒண்ணும் அங்கெல்லாம் போகவே இல்லை. நான் சும்மா இப்படி ஓகேவா? குட் மார்னிங். இவன் இங்க பதுங்கி பதுங்கி வரான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சித்திரகுப்தன் கணக்கு பார்க்கிற இடம் இல்ல, கணக்கு பண்ற இடம். அதனால தான் அந்த கிங்கரை மறைச்சிருக்கு. எம்எல்ஏ வேதாச்சலம், அதை பத்தி நீ எவரும் சொல்லக்கூடாது. மாநிலனே, இந்த பகவத்கீதையின் மீது கை வைத்து நான் சொல்வதெல்லாம் சத்தியம், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறு. சத்தியம் என்பது வரம்பையில் சொல்லு. நான் தமிழில் தான் பேசுவேன். தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு. ஆகையால் நான் என்ன சொல்றேன்? என்னது சோடாப்பா? தமிழோ மூச்சா? உன் குழந்தைங்க எங்கயா படிக்கிறாங்க? அத்தை நீயா கேட்கிற? செயின்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட். தமிழ் இவருக்கு மூச்சா? ஆமா, ஒரு தொழில். எம்எல்ஏ. அதையே தொழிலாக்கிட்டீங்களா? எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ ஒரு படிப்பன். பிஎஸ்சி எகனாமிக்ஸ். யோ, சத்தியம் பண்ணிருக்கையா? சரி, 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம். ஆமா, நீ எந்த ஜாதியைச் சேர்ந்தவன்? நாங்க சரித்திரம் படித்தவங்க, பரந்த நோக்கம் உள்ளவங்க. ஜாதி மத வேறுபாடு எங்ககிட்ட கிடையாது. ஜாதி மதம் கிடையாது. உன் பேர் என்னயா? வேதாஜல முதலியார். நீர் எம்எல்ஏ ஆவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்? பால் வியாபாரம். நீர் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ? இதுதான் உங்ககிட்ட ஏதாவது ஏழாவது கூடமா கேட்டு வைப்பிய. அவர் எந்த கட்சி சேர்ந்த எம்எல்ஏன்னு அவருக்கே தெரியாது. பாரு, திரு திரு முழிக்கிறார் பாரு. நான் எந்த கட்சியிலே இல்ல சொல்றேன். 1980ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஜனதா, 3ஆம் தேதி மேல இந்திரா காங்கிரஸ், 7ஆம் தேதி மற்ற மேல திமுக. அந்த சாயந்தரமே நான் போயிட்டேன் அண்ணா திமுக. பொழுது வெடிச்சுதான் தாமசம். காக்காங்க வலிச்சின்னு கூட்டாங்க. போதும் நிறுத்து மாறிடுவே. எனக்கு தலையை சுத்துகிறது. உனக்கே இப்படி இருக்க, எங்களுக்கு எப்படி இருக்கும்? சித்திரகுப்தா, இவன் கணக்கில் நீ எழுதி வைத்திருக்கும் பாவ புண்ணியங்களை எடுத்துக்கூடு. மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, இவர் கணக்கிலே பாவங்கள் எதுவுமே இல்லை, புண்ணியங்களே செய்திருக்கிறார். என்னது பாவம் இல்லையா? நம்பரை பார்த்து தானே எடுத்துட்டு வந்த, இல்ல மாத்தி கட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? இதை நன்றாக கூர்ந்து கவனித்து தோண்டி துருவி ஆராய்ந்து அலசி பரிசீலித்து பார்த்து விட்டேன். இவர் புண்ணியங்கள் மட்டுமே செய்திருக்கிறார். சரி, புண்ணியங்களை படி. பிரபு, இவர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட அபூர்வமான எம்எல்ஏயா இவன்? வருடவே மிக்க மகிழ்ச்சி கொண்டோம். இதோ வலப்பக்கம் இருக்கும் சொர்க்கப்பாதையில் நட்சத்திரமாக மாறி சுடவிட்டு பிரகாசி
போவாதே, இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க கூடாதியா? இவனா வாக்குறுதியை காப்பாத்துறவன்? சொல்கிறேன், இவர் தான் எம்எல்ஏ ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்தார். அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். இன்று பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இதெல்லாம் புண்ணியம் இல்லையா? யோ, யார் யார் வேலை வாங்கி கொடுத்தாரு? அவர் சித்தப்பா வீட்டுக்கு, அவர் மாமா வீட்டுக்கு, அவர் மச்சான் வீட்டுக்கு, அவர் தங்கச்சி வீட்டுக்கு, இப்படி ஊர் பூரா ஒரு சொந்தக்காரர் இல்லாத கூட ஆக்கிக்குவார். இப்படிதான் பாருங்க, ஒரு தடவை முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். கடைசியில பார்த்தா அது அவரோட 3வது செட்டப் தான். செட்டப் என்றால் என்ன? யோ, செட்டப்னா என்னன்னு கேக்குறாரு. புராணப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டுமா? செட்டப் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தள்ளில் மானிடனே, உங்களுக்கும் ஊர்வசிக்கும் நடுவே இருக்கிறது ஒரு இது, அதே கசமுசா தான். இதற்கு நீ விளக்கும் தேவையில்லை. இந்த நாள் தண்டிக்கப்பட வேண்டியது. இவனை கொதிக்கும் எண்ணெய் குப்பையில் தள்ளுங்கள். நல்ல தீர்வு. மார்க்கண்டேயரே, நீர் விட்ட ஏப்பம் 7வது லோகத்தில் கேட்கிறது. நாஸ்தா என்ன ரொம்ப பலமோ? இரவில் நன்றாக தூங்கினாயா? எப்படியா? உங்க லோகத்துல ஒரு கொசு கூட இல்ல. நான் பழைய மாம்பழத்துல இருந்தவன். கொசுக்கடி இல்லன்னா என்னால தூங்கவே முடியாதியா. கவலை வேண்டாம், நாளையிலிருந்து கொசுக்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அது மட்டும் போதாது, அது கடிக்கவும் ஏற்பாடு செய்யணும். செய்கிறேன். என்ன சமைக்க செய்கிறார்? என்ன உங்க லோகத்துல டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? டான்ஸ் என்றால் நடனம். நடராஜர் வரமாட்டார். கைரேகர் நடராஜரும் கைலாய நடராஜர். சாரி. ஓ, அந்த மாதிரி நடனமா? ஏற்பாடு செய்கிறேன். உர்வசி, நடனம் ஆரம்பமாகட்டும். கடுப்பேத்தாதையா? இருக்கிற மாதிரி யார் அது? இவரை உனக்கு தெரியவில்லை? இவள்தான் ஊர்வசி. ஊர்வசியாக? எங்க ஊர் ஊர்வசியை வந்து பாக்கலையா? சும்மா சும்மா டாப் டக்கரா இருப்பாயா? இவளும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தாள். உருண்டு உருண்டு ஆடி இப்பொழுது ஊறி விட்டாள். பாரியா, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். கேபரே தான் வேணும். கேபரே என்றால்? கேபரே என்றால் என்னன்னே தெரியாதா? சின்ன போனா பேக்கு என்ன? ஓஹோ, சித்திரகுப்தா, கேபரே என்றால் என்ன? என்னிடம் எதையும் மறைக்க கூடாது. அதுதான் கேபரே, எதையுமே மறைக்க கூடாது. அப்படியா? ஆரம்பமாகட்டும். இந்த பொம்பளை ஆடக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன பொண்ணா ஆட சொல்லு. அப்படியே செய்கிறேன். இதுதான் நமது பிரபு குறிப்பிட்ட துறையரசன் தெரு. ஆமா, 12ஆம் நம்பர் இங்க இருக்கிறது, 14ஆம் நம்பர் பக்கத்தில் இருக்கிறது. ஓ, இது புதுமை. தேடுவோமா? தேடுவோமே. ஏனவனை பிடித்தாய்? 12ஆம் நம்பர் வீடு எங்கே இருக்கிறது? தம்பி உன்னைத்தான். என்னடா இது, வண்டி போகவே மாட்டேங்குது. 12ஆம் நம்பர் வீடு எங்கே இருக்கிறது? தம்பி உன்னைத்தான். பைத்தியம். நானா? ஆமா, நீயே தான். நாம் இருப்பது அவன் கண்ணுக்கு தெரியாது, நாம் பேசுவதும் அவன் காதுக்கு கேட்காது. ஓ, அதை மறந்து விட்டேன். மானிடனே, போ.
இன்னும் இருக்கிறதே 12ஆம் நம்பர். அந்த குறிப்பிட்ட வரை கொண்டு வந்து ஓஹோ, நீதான் அந்த மானிட பதரா? இது என்ன இடம்? இதற்கு பெயர்தான் யமலோகம். ஆயுட்காலம் முடிந்தவர்களை இங்குதான் அழைத்து வருவோம். என்னது? என் ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சா? ஒரு நிமிஷம் விடுங்க. அதற்கென்று ஒதுக்குப்புறமான இடம் இங்கேயும் இருக்கிறது. ஓடி போய் ஒரு நொடியில் திரும்பி வா. சிவா, அத சொல்லலையா? நேத்திக்கு தான் ஒரு ஜோசிய நான் 100 வயசு ஓஹோன்னு இருப்பேன்னு சொன்னான். அவனை போய் பொலேர்னு ஒரு அறை கொடுத்துட்டு வர போறேன். அதற்கும் அவசியமே இல்லை. அந்த மூதேவி இங்குதான் இருக்கிறான். நீ எங்கயா இங்க வந்த? எனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தம்பி, நேத்து நீ இந்த பக்கம் வந்த உடனே ஒரு பெரிய லாரி பரத்துல வந்து மோதிக்கிச்சு. ஐயோ, அதுக்கு நீங்க வரத்துக்கு என்னையா சம்பந்தம்? இருக்குதே, அந்த மோதுல லாரிக்கும் மரத்துக்கு நடுவுல நான் இருந்தல்ல. தம்பி, நீங்க என்ன குப்பரையில போட போறாங்க, என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது, பேசுறதுக்கு டைம் இல்ல, நான் வர்றேன். என்ன காய்தா? என்ன எவ்வளோ இது? குளிக்க போற மாதிரி போறான். ஆமாயா, என்ன மட்டும் எப்படியா உடலோட கொண்டு வந்தீங்க? உன் உயிரை மட்டும் தான் எடுத்து வந்துள்ளோம். உன் உடல் நீ இந்த லோகத்தில் இருக்கும் வரை எங்கள் எல்லோர் கண்ணுக்கும் தெரியும். அதுவும் தண்டனை கொடுத்தவுடன் அழிந்துவிடும். சிறிது பொறுத்திரு மானிடனே. எங்கள் தலைவர் யமதர்மன் வந்த பிறகு உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா அல்லது நரகத்துக்கு அனுப்புவதா என்று முடிவு செய்வோம். சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கதான் இருக்கா? வலப்பக்கம் இருப்பது சொர்க்கம், இடப்பக்கம் இருப்பது நரகம். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். சட்டகேச மடவாச கரு எருமை வாசன் ஏறி புருவ பேரு மீசு உயர் விசுவ ரூபன் அது எந்து விதி எந்து கயிறாக கொண்டு அயராத தேவன் அவன் ஜீவனார் தினேசன் மண்ணிலே காலன் பின்னிலே தேவன் காலத்தின் மூலன் ஞானத்தின் சீலன் கண்ணவர் பின்னிடவர் கண்ணிட யமதருமை ராசன் யமதருமராசன் பராக் பராக். பிரமாதயா, தாளம் தப்பாம சொல்றியே. இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம். அட பாயா, ஒரு தடவை சொன்னதுக்கே மூச்சு வாங்குது. டூட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறானா, ஒரு பையன் வர மாட்டாங்கிறான். என்னது, தலைவரை இன்னும் காணோம். எதையாவது விட்டுட்டனா? தூமகேது துன்மார்க்கா, ஒரு பராக்கை விட்டு விட்டாய் நீ. ஓ, மறந்து விட்டேன் பிரபு. பராக்! நரனே, கூண்டில் ஏறி நில். போ. Your attention please. உலகத்தின் சர்வேஸ்வரனும் அழிக்கும் தொழிலுக்கு அதிபதியுமான சிவபெருமானுடைய பொறுப்பில் இருக்கும் யமலோக சாம்ராஜ்யத்தின் தர்பார் மண்டபம் இது. இங்கு வரும் உயிர்களின் பாவ புண்ணியங்களை சரிபார்த்து தண்டனை வழங்குவோம் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த விசாரணைகளை ஆரம்பிக்கிறோம். இந்த உயிர் விசாரணைக்காக காத்திருக்கிறது. अच्छा, बच्चा, तुम कौन है? இங்கேயுமா ஹிந்தி? பிரபு, இவன் ஒரு பச்சை தமிழன். தமிழரா? இவரை பார்த்தவுடன் வடநாட்டைச் சேர்ந்த சேட் என்று எண்ணி விட்டேன். அடேடே, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இந்தி மட்டுமா, உலகத்தில் உள்ள அனைத்து பாஷைகளையும் நாம் அறிவோம். சப்போஸ் சீனாவிலிருந்து ஒருவன் இங்கு வந்து விட்டார், அவனிடம் எந்த மொழியில் நான் பேசுவேன்? கியா புட்டு சியா ஹுவா அகா ஹுவா இதுதானே பேச வேண்டும். சித்திரகுப்தா, இவர் செய்துள்ள பாவ புண்ணியங்களை எடுத்துக் கூறு. சலாமத் பிதான் தெரியுமா கசை? இவன் தன்னை பெற்ற தாய்க்கு சோறு கூட போடவில்லை. யாரு? நானா? எனக்கு தாயே இல்லையேப்பா. பிறகு நீ என்ன டெஸ்ட் டியூப் பேபியா? அத சொல்ல வரலையா? என்ன பெத்த உடனே என் தாய் இறந்துட்டாங்கன்னு சொல்றேன். அப்படி என்றால் உனக்கு தாய் கிடையாதா? என்ன சித்திரகுப்தா, முதல் குற்றச்சாட்டே சரியாக இல்லை. பிரபு, அது வந்து வந்து வரதட்சணை குறைவாக கொண்டு வந்த காரணத்தால் இந்த நரன் தன் மனைவி பாமா மீது கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்தி இருக்கிறான். என்னது? ஆமா, கிருஷ்ணாயில் வரதட்சணை பொண்டாட்டியா? யோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? சித்திரகுப்தா, லெட்டரை சரியாக புரட்டிப்பார். Just a moment. நரனே, நீ
நீதானே பழைய மாம்பலம் துரையரசன் தெரு 12ஆம் நம்பர் வீட்டில் இருக்கும் மார்க்கண்டேயன்? பழைய மாம்பழம் சரி, துரையரசன் தெரு சரி, மார்க்கண்டேயனும் சரி. இந்த வீட்டு நம்பர் 12ன்னு சொன்னீங்க, அது புதுசா பழசா? அது என்ன புதுசா பழசா? இதோ பாருங்க, எங்க ஊர் கார்பரேஷன்ல எல்லார் வீட்டு நம்பரையும் மாத்திருக்காங்க. யோ, எங்க வீட்டு பழைய நம்பர் 12, புது நம்பர் 41யா? ஐயோ, உங்கள் கார்பரேஷன் நம்பர் மாற்றிய விஷயம் எங்கள் செவிக்கு எட்டவில்லையே. யமதர்மன் ஆட்சியில் தர்மம் தவறி விட்டதா? ஐயோ ஐயோ, என்னங்க இது? யமதர்மன் தர்மம் தவறினார். மேலே இருக்கும் கத்தி தானாக வந்து தலையிலே விழுவப்பா. யார் தலையில கத்தி விழுந்தா என்ன, கடப்பார விழுந்தா இறக்கினையா? என்ன அநியாயமா இங்க கொண்டு வந்துட்டீங்களே. ஐயோ, என் சாவித்திரியை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? கண்ணே சாவித்திரி. பூலோகம் இங்க இருக்கிறதப்பா. ஓ, இங்கயா? கண்ணே சாவித்திரி, உன்னை என்ன அநியாயமா பிரிச்சுட்டாங்களேமா. நான் இல்லாம நீ தவிச்சு போயிடுவியே. யோ, உடனே என்ன பூலோகத்துக்கு அனுப்புங்க, இல்ல இங்க நடக்கிறதே வேற. ஒரு மாறிடனே ஆறுதல் சீனமே. வைத்திருச்சு உனக்கு பாட்டு வேற. சிவபெருமான் ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, இவர் வேற நேரங்கட்ட நேரத்தில் ரவுண்ட்ஸ் வருகிறாரே. மார்க்கண்டேயன் விஷயம் தெரிந்தால் அவ்வளவுதான். வரட்டும் வரட்டும், அவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன். பிரபு, பரமசிவன் நெற்றிக்கண்ணில் இருந்து லேசாக புகை வந்து கொண்டிருக்கிறது. அது எந்நேரம் திறக்கலாம். ஐயோ, நான் துளைத்தேன். மார்க்கண்டேயா, பரமேஸ்வரிடம் எதையும் சொல்லிவிடாதே. அவர் ரவுண்ட்ஸ் முடித்து போனவுடன் உனக்கு நான் வழி செய்கிறேன். ஏமாத்திட்டா? சத்தியமாக என்னை காட்டி கொடுத்து விடாதே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இப்பொழுது நீ இங்கிருந்து மறைந்து போ. யமதர்மா, பிரபு, உன் தலைக்கு மேல் தொங்க விட்டிருக்கும் கத்தி சிறிது இறங்கி ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறது? அது ஒன்றுமில்லை, கயிறு நைந்து விட்டது போலும் சுவாமி. உடனே மாற்று. தாங்கள் அடுத்த தடவை இன்ஸ்பெக்ஷன் வருவதற்குள் புது கயிறு மாற்றி விடுகிறேன். That's good. தேங்க்யூ. என்ன உன் கற்பாரில் ஒரு அதர்ம வாடை? அதே பேர் ஒன்றுமில்லை, பூலோகத்திலிருந்து ஒரு நரனை இங்கு கொண்டு வந்தோம். அவன் வருவதற்கு முன் நன்றாக பட்டை எடுத்து விட்டு வந்திருக்கிறான். அதுதான் அதர்ம வாடை. யமதர்மா, உன்னுடைய பேச்சின் போக்கே சரியில்லை. பட்டை அடிப்பது அதர்மமா? நீரில்லா நெற்றி பால் என்ற பழமொழியை மறந்து விட்டாயா? எனக்கு விருப்பமான பட்டையை அடிப்பது அதர்மம் என்கிறாய் நீ. அபச்சாரம் அபச்சாரம் மகாபிரபு. நான் சொல்வது விபூதி பட்டை அல்ல. வேற என்ன பட்டை? பட்டை சாராய், சாராயம், பிரெஞ்சு பாலிஷ், கலக்கல், ஜிஞ்சர் பீஸ், டர்பன்டைன். You mean country liquor? யா. சித்திரகுப்தா, சர்வேஸ்வரா, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறதா? பர்ஃபெக்டாக இருக்கிறது. நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இன்டர்னல் ஆடிட்டிங் வரலாம். அதெல்லாம் செய்யாதே. நமது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. பிளாக் மார்க்குக்கு இங்க இடமே இல்லை. That's good. குடு. இது என்ன இளவு எழுத்து எழுதி இருக்கின்றாய்? ஒன்றுமே புரியவில்லையே. வாய் விரலை வைக்கின்றாய். வை வை. உன் வாய் உன் விரல் வைத்துக்கொள். உன்னை நம்பித்தான் கையெழுத்து போடுகின்றேன். சங்கரா, மகாதேவா, கங்காதரா, கைலாசநாதா, மூலப்பொருளே, முக்கண்ணா. முக்கண்ணனாவது ஜக்கண்ணனாவது ஓவரா ஐஸ் வைக்கிறாய் நீ. என்ன அப்ளிகேஷன் எதிர்பார்க்கிறாய்? பிரபு, என் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறேன் தங்களிடம். எதற்கு? அடுத்த மாதம் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன். இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். என்ன வேலையில்லா திண்டாட்டத்தில் கிழவர்களுக்கு எக்ஸ்டென்ஷனா? நீ வேலையில் ஜாயின் ஆகும் போதே டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி கொடுத்து என்னையே ஏமாற்றியவன். இருப்பினும் யாம் மன்னித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இதுவே ஆந்திராவாக இருந்தால்
இந்நேரம் நீ ரிட்டையர் ஆயிருக்க வேண்டும். ஜாக்கிரதை. சித்ரகுப்தா, That's good. அப்பாடா, ஒரு வழியாக இன்ஸ்பெக்ஷனை சமாளித்து விட்டேன். மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா எங்கு போனான்? ஓ, அவனை மறைத்து விட்டேனோ? மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா, நெற்றிக்கண்ணை பார்த்தாயா? நெற்றிக் கண்ணாவது கிட்ரிக் கண்ணாவது முதல்ல என்ன பூலோகத்துக்கு அனுப்புற வழியை பாருங்கப்பா. ஆகட்டும், அவசரப்படாதே. சித்ரகுப்தா, தவறுதலாக கொண்டு வந்த இவனை மறுபடியும் பூலோகத்தில் கொண்டு விட்டு விடுங்கள். மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. இவன் தந்தை ஒரு ரேஸ் கிறுக்கன். இவன் இறந்ததோ ஞாயிற்றுக்கிழமை. ரேஸுக்கு போக வேண்டும் என்பதால் இவன் உடலை அந்த மூதேவி சீக்கிரமாக எரித்துவிட்டு போய்விட்டான். ஆகவே இப்போது இவன் உயிரை எந்த உடலினுள் கொண்டு போய் செலுத்துவது? ஐயோ, அப்புறம் பூலோகத்துக்கு போகவே முடியாதா? யோ, கைலாசத்துக்கு எதியா வழி? பொறுமானே பொறு. சித்ரகுப்தா, இவனுக்கு என்னதான் வழி? 2 நாள் அவகாசம் தாருங்கள். ஏதாவது வழி தோன்றுகிறதா என்று பார்க்கிறேன். மார்க்கண்டேயா, எப்படியாவது 2 நாள் இங்கு தங்கிவிடு. கட்டாயம் ஒரு வழி நான் செய்கிறேன். 2 நாள் இருக்க. ஒரு கண்டிஷன். பூலோகத்துல எனக்கு இருந்த அத்தனை வசதிகளையும் செஞ்சு தரணும். அப்படியே சித்ரகுப்தா. ஆகட்டும் சுவாமி. முதல்ல வேற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. எவ்வளவு நேரம் இதே ட்ரெஸ் எடுக்க முடியும்? கவலைப்படாதே, உன் பாக்ஸே உனக்கு கொண்டு தருகிறேன். இந்த பெற்றுக்கொள். 1.5 வயசு குட்டி மேல 70 கிலோ ஏற்றிருக்காரு. தாங்குமா? மண்ணுல புதைஞ்சு போயிடாது. பையன் போயிட்டானே அவன்ப்பா. அது பாயசுல போயிட்டானே. கேள்விப்பட்டப்பா, கேள்விப்பட்டேன். அவன் நல்ல பையனாச்சு. ஏகாம்பரம், நாம கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த கழுதை தாங்கும்னு தோணல். போயிட்டானே, பையன் போயிட்டானே. உன் பையனும் போயிட்டானே? உன் பையன் தானே. அதுக்கு நீ ஏன் மொட்டை அடிச்சிட்டு இருக்க? பழனி மொட்டை. நீக்கு போற பையன் போயிட்டானே. நான் போறதுல இவனுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்?